வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் 2024 ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் எத்தனாயிரம் வேக்கன்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு ப்ரோ அடுத்த வருஷம் 2024 பிசி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருமா, வந்தால் எவ்வளோ வேகன்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண சான்ஸ் கிடையாது. அப்படி ரிலீஸ் பண்ணாலும் மொத்தம் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. ஆனா இந்த அறிவிப்புல 7,000 8,000 காலி பணியிடங்கள் மட்டும்தான் அறிவிப்பாங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமினேஷன் எழுதும் போகும்போது அந்த ஹாலுக்கு சூப்பர்வைஸா வந்த நிறைய பேர் அடுத்த வருஷம் கண்டிப்பாக போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி அறிவிப்பாங்க. ஒரு 7,000 8,000 வேகன்சி வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மேக் பண்ண முழு காரணமே இந்த ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்க கேண்டிடேட்டுக்காக தான். இந்த 57 58 அதுக்கு கீழே மார்க் இருக்கிற கேண்டிடேட் எல்லாமே இந்த வாட்டி நம்ம லோ மார்க் எடுத்துட்டோம், நம்ம கட் ஆஃப் மார்க் வருமா வராதான்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்க நல்லா தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் இந்த வாட்டி மார்க் ரொம்ப அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023க்கான போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் ஒரு 61 62 மார்க் மேலே எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த 57 58 இருக்க கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வெளியிட போகிற 2024 வர கான்ஸ்டபிளில் அவங்களுக்கும் ஒரு வேகன்சி தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா அடுத்த வருஷம் வெளியிட போற வேகன்சி 8,000 கிட்ட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வருஷம் 3,000 வேகன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 62 63 கட் ஆஃப் மார்க் வந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் வெளியிட போற வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 57 58 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு போதுமானது. கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு வேகன்சி கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க யாருமே வெக்ஸ் ஆயிடாம இன்னிலிருந்து நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிங்க. ஃபுல் எஃபெக்ட் போட்டு படிச்சீங்கன்னா 2024 வர பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு வேகன்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் வந்து இதுவரை நீங்க படிச்சது எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் போடுற பிசி நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு 100க்கு 100% சான்ஸ் இருக்கு. இந்த ஒரு தகவலை ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். உங்க டைமை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு நோக்கத்தோடும் கிடையாது. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பயனுள்ளதா அமையும். இது போல மேலும் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.